2 நாளா மன உளைச்சல்ல இருக்கேன். ஆனா மன உளைச்சல்ல இருந்தாதான் பார்க்க அழகா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த vlogல நாங்கள் இந்த மந்த்துக்கான க்ரோசரி ஐட்டம்ஸ் வாங்குறதுக்காக ஹைலைட் மால் போயிருப்போம். ஸோ அங்கெல்லாம் என்ன பண்ணோம், இந்த ட்ராவல் எப்படி எங்களுக்கு ஒரு ஃபன்னாக போச்சுங்கிறத இந்த vlogல பார்க்கலாம். இன்றைக்கி ட்ராவல் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அது என்னவோ எல்லோரும் பாட்டு பாடிட்டு ஒரு மாதிரி வைபாக தான் போனோம். ஸோ நீங்களும் இசைமலையில் கொஞ்சம் நனைஞ்சிட்டு வாங்க. யாரும் பார்த்து நின்று பேசவில்லை, கொடுக்கவில்லை, நீ நான் பார்த்ததால பணியும் பத்திக்கிச்சு. கண்ணரைச்சு போறக்குள்ள முன்னடைச்சது யாரும் இல்லை, மனசில் தான் விழுந்த நானும் பங்கிடவே என்னமே உன்னால கண்ணமே கண்ணால ஏதோ நானும் காதல் வளர இந்த வெக்கம் வளர வந்தா தேடியே பாட்டு கேட்க நல்லா இருந்துச்சோ இல்லையோ, இந்த யூடியூப்காரங்க காப்பிரைட் போடாமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இல்லாட்டி 4 வாட்டி உட்காந்து எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்படி எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் ஹைலைட் மால் போயிருந்தோம். இன்றைக்கி க்ரோசரி ஐட்டம்ஸ் வாங்குறது எங்கள் பிளான்லேயே இல்லை. ஏன்னா 2 வீக்ஸாக நாங்கள் எங்கேயுமே போகல. எங்கேயாவது சும்மா போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் கூப்பிட்டு போங்கன்னு சொன்னேன். இன்றைக்கி அவருக்கும் ஆஃபீஸ் வேறு இருந்துச்சு. மந்த் எண்ட் 6 o'clock மேலே தான் நாங்கள் கிளம்புனோம். ஆனால் பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் தான் சொல்கிறாரு, வந்துட்டோம்ல அப்படியே போய் ஜாமான் வாங்கிட்டு வந்துடலாம், லிஸ்ட்டு ஃபுல்லாக வீட்டில் போய் எடுக்கவும் முடியாது. ஸோ நான் புலம்பவும் என்ன சொன்னேன், உனக்கு ஞாபகம் இருக்கிறது மட்டும் வாங்கு, மிச்சத்தை அடுத்த ஒரு 2 daysல போய் வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு அதை நம்பி தான் வந்தேன். 2 நாளா மன உளைச்சல்ல இருக்கேன். ஆனா மன உளைச்சல்ல இருந்தாதான் பார்க்க அழகா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இது இந்த கொடுமையில எங்கன்னு போய் சொல்லன்னு எனக்கு தெரியும். என்ன பண்ணுவ? வச்சு என்ன பண்ணுவ? தலை சீவுவான். வாங்கி கொடுக்க போறது கிடையாது, ஏமாத்த போறோம். எனக்கு சின்ன வயசுலலாம் நான் கேட்ட பொருள் உடனேலாம் எனக்கு கிடைக்காது. 2-3 நாள் கழிச்சு தான் வாங்கி கொடுப்பாங்க. அப்போல்லாம் கோவம் வரும், ஏன் கேட்ட உடனே வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கையில் காசும் வச்சுருக்காங்க அப்படின்னு. ஆனால் இப்போ தான் புரியுது, ஒரு பொருள் கேட்ட உடனே கிடச்சிச்சின்னா அதோட அருமை கண்டிப்பாக தெரியாது. பாப்பா இந்த மாதிரி கண்ணில் பார்த்துட்டு அழகாக இருக்குன்னா எனக்கு இது வேணும்னு எடுத்து வச்சுக்குவா. நாங்கள் பில் கவுண்டர் வரைக்கும் அவள் கையிலேயே தான் வச்சுருப்போம். அப்புறமா பில் போடும்போது அவங்கக்கிட்ட சொல்லிடுவோம், இது வேண்டாம் எடுத்து வச்சுருங்கன்னு சொல்லி. அப்புறம் அவளும் அதை மறந்துடுவா. அவ்வளோதான், குழந்தை தானே, கண்ணுக்கு கலர்ஃபுல்லாக பார்க்கும்போது ஆசைப்படுறா. ஆனால் இப்போ அவளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னாலும் புரிகிற வயசு இல்லை. அதனால் இப்படி மேனேஜ் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி 4-5 பொருள் நான் மறந்துட்டேன். அது வீட்டுக்கு நான் லிஸ்ட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. ஒரு 2 daysக்கு அப்புறம் போய் வாங்கிக்கலான்னு சொன்னதுனால நானும் சரின்னு விட்டாச்சு. இன்றைக்கி பேக்கும் வேறு எடுக்கலை. இவ்வளோ ஜாமானை பேக் சீட்டில் ஃபுல்லாக அப்படியே சீட்டு ஃபுல்லாக நெப்பியாச்சு. இனி வீட்டுக்கு போயிட்டு நான் வீட்டில் போய் பேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பொருளை ஃபுல்லாக அதில் போட்டு நாங்கள் கொண்டு போவோம். நாங்கள் இதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு வரும்போதே 9 மணி ஆகிடுச்சு. என் ஹஸ்பண்டும் நைட் டின்னர் எதுவும் வேணான்னு சொல்லிட்டாங்க. நான் ரீசெண்ட் டைமில் ப்ரௌனி நான் ரொம்ப விரும்பி சாப்பிட்டுட்ருக்கேன். இன்றைக்கும் நான் அதுதான் வாங்கியிருந்தேன். நல்லா பெரிய பீஸாக 2 பீஸ் கொடுத்துருந்தாங்க. நானும் பாப்பாவும் ஒன்று சாப்பிட்டோம். எங்களுக்கு அதுவே வயிறு ஃபில்லிங்காக இருந்ததுனால நைட் அதுக்கு மேலே நாங்கள் எதுவுமே சாப்பிடல. நான் என்னெல்லாம் க்ரோசரி ஐட்டம்ஸ் வாங்கினேன்னு அடுத்த ஒரு vlogல உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.